நாம் எதையாயிலும் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். அப்படி சித்தத்தின்படி கேட்குறீங்களா? அவர் செவி கொடுக்கிறாரா? செவி கொடுக்கிறாருன்னா காதல், ஆமாம் காதல் விழுந்துருச்சு. செவி கொடுக்கிறாருன்னா பதில் கொடுக்குறான்னு அர்த்தம். ஆமாம் கேட்டேன், அதுக்கு என்ன? அது இல்லைங்க, செவி கொடுக்கிறாருன்னு அர்த்தம். பதில் கொடுக்கிறாருன்னு தெரியுமா? ஜெபிச்சிங்களா? அவர் செவியில் விழுந்துருச்சா? பதில் கொடுத்துட்டாரா? அப்புறம் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். வீட்டை கொடுத்ததுக்கா நன்றி ஆண்டவரே, கடன்லாம் அடைச்சதுக்கா நன்றி ஆண்டவரே, நல்ல வியாபாரத்தை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரன்னா விளைச்சல் மோடுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அவர் செவி கொடுக்கிறார் என்று அறிந்தோமானால் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம் 15ஆம் வசனம், செவி கொடுத்திருக்கிறான்னு அறிந்திருக்கீங்களா? அப்ப கேட்டவைகளை பெற்றுக்கொண்டேன் என்றும் அறிந்திருக்கிறோம். சொன்னவர் பொய் சொல்ல முடியாதவர், வானமும் பூமியும் அவருடையது, பூமி அந்த நிறைவு அவருடையது, வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது, எல்லாம் அவருடையது. அவர் தர்றேனாருன்னா அடுத்து என்ன செய்யணும்? உடனே நன்றி.